Taste the Daily. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். மேச்சேரி மற்றும் பாரி நகர் பகுதியில் 2 மதுபான கடைகளில் பார் இல்லாததால் அதன் அருகில் உள்ள சிறிய பெட்டி கடைகள் மூலம் சட்டவிரோதமாக காலை 6 மணி முதலே பாட்டிலுக்கு 50 முதல் 100 ரூபாய் வரை கூடுதலாக பெற்றுக்கொண்டு மது விற்பனை நடைபெறுகிறது. இதன் காரணமாக பள்ளி செல்லும் குழந்தைகளும் பொதுமக்களும் பல்வேறு இன்னல்களை சந்திக்கின்றனர். விடியா ஸ்டாலின் அரசு காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கடையின் பூட்டை உடைத்து பணம் உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. செங்கிலிக்குப்பம் பகுதியில் சக்திவேல் என்பவரின் கடைக்குள் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த அடையாளம் தெரியாத நபர் கல்லாவில் இருந்த 42,000 பணம், சிகரெட் பாக்கெட்டுகள், 4 செல்போன்கள் ஆகியவற்றை திருடிச் சென்றுள்ளார். ஸ்டாலின் அரசின் கேவல் துறை இரவு நேரங்களில் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளையர்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே அரசு பேருந்து மின்கம்பத்தில் மோதி விபத்து ஏற்பட்டது. பட்டுக்கோட்டையில் இருந்து கும்பகோணம் நோக்கிச் சென்ற அரசு பேருந்து ஜான் செல்வராஜ் நகர் அருகே வந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மின்கம்பத்தில் மோதி விபத்து ஏற்பட்டது. இதனால் அச்சமடைந்த பயணிகள் அவசரமாக கீழே இறங்கினர். பயணிகளுக்கு எவ்வித காயமும் ஏற்படவில்லை என்றாலும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்குவதால் விபத்துகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டினர்.